கூகுள் நிறுவனம் புதுசாக வந்து யூடியூப்ல இருந்து கிரியேட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ கிரியேட் பண்ணி அதை டேரக்டாக யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரியாக ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் வந்து சைன்இன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை டேப் பண்ணுற பட்சத்தில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அக்கௌண்ட் வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி முடிச்ச உடனே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் டேப் பண்ணுற பட்சத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கிற மீடியாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது பிக்சராக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எதுனாலும் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ டேப் பண்ணோன்னே பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதை அளவு கொடுத்துருங்க. இப்போ கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட பிக்சர் அல்லது வந்து ஃபோட்டோஸ், அது போக வந்து வீடியோஸ் மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட டைம் லைனை வந்து நம்ம வந்து கூட்டலாம், குறைக்கலாம். அதாவது வந்து எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த டைம் லைனில் கூட்டிக்கலாம். அது போக பாட்டம் சீல பார்த்தீங்கன்னா பலவிதமான டூல்ஸ் உங்களுக்கு காட்டும். வழக்கமாக எல்லா வீடியோ எடிட்டர் ஆப்பில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே வந்து ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 2 விதமான பிக்சராக மாறும். மேலும் இம்போர்ட் பண்ண அந்த பிக்சரை கூட நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்ரிங்க் பண்ணிக்கலாம். அது போக வந்து மேலும் பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். இப்போ எல்லா விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாவது ஆப்ஷன் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணுற பட்சத்தில் அந்த பிக்சருக்கோ இல்லை வீடியோக்கோ வந்து ஃபில்டர் ஆப்ஷன் போடலாம். அதை கலரை வந்து மாற்றுறதுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது பிக்சருக்கு மேலேயே வந்து இன்னொரு அனிமேஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நான் வந்து பல விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. கலரான எஃபெக்ட்ஸோ அது போக வந்து பல விதமான வித்தியாசமான வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ் காட்டுற மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானபடி எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து போட்டு அந்த பிக்சரையோ இல்லை வீடியோ மாற்றிக்கிட முடியும். இது போக பல விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளோட கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், அது போக வந்து பிரைட்னஸ் மாதிரி பல விதமான விஷயங்களை நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ணலாம். சேச்சுரேஷன் முதல் கொண்டு பல விதமான விஷயமும் மாற்றலாம். இது போக அந்த பிக்சரையோ வீடியோ ரொட்டேட் பண்ண முடியும். அதாவது பிஞ்ச் டு ஜூம், அதாவது நம்ம ஃபிங்கரில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து எப்படி ஜூம் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் ஜூம் இன் ஜூம் அவுட்டும் பண்ணலாம். இதுபோல் வீடியோஸும் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணுறேன். அது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகிக்கிடும் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா. மற்றபடியாக இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக அந்த வீடியோ ஓடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். அதுபோக மீடியாவோட வால்யூமை நீங்கள் பார்க்கலாம். அதுபோக வால்யூமில் ஏதாவது இறைச்சல் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுமாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது போக வந்து நிறைய கிளிப்ஸ் நீங்கள் வந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கிளிப் முன்னாடி போகணும், எந்த கிளிப் பின்னாடி போகணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து அடிஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர்லே ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோ நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கிட முடியும். அதாவது டைம்லைன் மாதிரி. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டைம்லைன் வச்சுருக்கேன், இதுக்கு மேலே நான் இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணேன்னா அது இன்னொரு டைம்லைனாக கிரியேட் ஆகும். அதாவது நம்ம பிசியில் பார்க்குற மாதிரி வீடியோ எடிட்டிங் டேரெக்டாக இதில் ஈஸியாக பண்ண முடியும். நான் வழக்கமாக சொன்ன மாதிரி மேலே இருக்கிற அந்த டைம்லைனையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது போக எத்தனை வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ்னாலும் ஒரு டைம்லைனுக்கு மேலே இன்னொரு டைம்லைன் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதாவது மல்டிபிள் லேயர் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தெரியும், டைம்லைனுக்கு வெளியே டேப் பண்ணும்போது டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது அந்த எலமெண்ட்டை டேப் பண்ணாமல் வெளியே வந்து டைம்லைனை டேப் பண்ணும்போது அடிஷனல் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் மொதல் ஆப்ஷன் டெக்ஸ்ட். இதில் வந்து 3D டெக்ஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவையானபடி பல விதமான டிசைனில் வந்து பல மேட்சிங்காக வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் தனியாக கொடுக்குறாங்க. ஸோ தேவையான ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஜிஃப் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். மேலும் பல விதமான விஷயங்களும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். இது போல் எமோஜி ஆட் பண்ணுற ஆப்ஷனும் தனியாக இருக்குது. அதாவது ஒரு மீடியா மேலே இன்னொரு எலமெண்ட்டும் அது போக ஜிஃப் அனிமேஷன், டெக்ஸ்ட் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு கலரில் காட்டும். ஸோ அந்த கலரை டேப் பண்ணுற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிற டிஃபால்ட்டாக உள்ள ஆப்ஷன்ஸும் இருக்குது. எல்லாமே வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக தான் வந்து இருக்கும் இதில் இருக்கிற மியூசிக். ஆனாலும் உங்களுக்கு வந்து இது மியூசிக் தேவையில்லை, எனக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறேன்னு நினச்சா அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது போக வந்து மியூசிக் கிராப் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மீடியா டேப் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது போக வந்து அதில் எங்கெல்லாம் வந்து வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது போக வாய்ஸ் ஓவர் ஆப்ஷனும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்மிஷன் மட்டும் வந்து மைக்குக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு வெளியே வந்து நீங்கள் பேசிக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து அதுக்கு மேலே கொடுத்துருக்கேன். அதாவது எத்தனை எலமெண்ட் நான் வந்து சைமல்டேனியஸாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம். அதை எல்லாத்தையும் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். மாற்றி அமைச்சிக்கலாம். இதுமாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல வந்து மல்டிபிள் லேயர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம். அது போக வந்து கேப்ஷனும் இருக்குது. அதாவது நம்ம பேசுகிற வீடியோவுக்கு சப்டைட்டிலும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சரும் இப்போ இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு கீழே ஒரு பட்டன் தெரியும். அந்த பட்டனை டேப் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன கேப்ஷன் வேணும் அப்படிங்கிறத டேப் பண்ண சொல்லும். அதாவது வாய்ஸ் ஓவர் இருக்கா இல்லை எல்லா வீடியோக்கும் அப்படி கேட்கும். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துறேன். அதாவது நான் கொடுத்த குரலுக்கு மட்டும் எனக்கு வந்து சப்டைட்டில் போதும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து என்ன லாங்குவேஜ் கேட்கும், இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, அதுப்போ ஸ்பானிஷ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நான் இங்கிலீஷில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொடுத்த அந்த வாய்ஸ் ஓவருக்கு கேப்ஷன் ரெடி ஆகிட்டு. இது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எமோஜியோட டாப்பில் நான் பேசினது ஹலோ ஹலோன்னு பேசினேன். ஸோ அது எல்லாமே வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட்டாக மாறி இருக்கு கரெக்டாக. இதே மாதிரியாக சப்டைட்டிலும் அதுக்கு உள்ளே நீங்கள் வந்து டேரெக்டாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி டாப்பில் உள்ள 3 பட்டனை டேப் பண்ணுற பட்சத்தில் வீடியோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், இப்போ வந்து இடையில சொல்கிறேன். அதாவது இப்போ நான் 9:16 ரேஷியோவில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இப்போ 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆப்ஷனும் இருக்குது. இது மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது இப்போ பேக் சைட் போயிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிரும். அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடிட் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணலாம், இல்லை டூப்ளிகேட்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இப்போ நீங்கள் டாப்பில் பார்க்காம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ண பிரச்சனை 2 குவாலிட்டி, உங்களுக்கு ஃபுல் HD இல்லை 720p. ஸோ நான் இப்போ ஃபுல் HD குவாலிட்டியில் வந்து நீங்கள் வீடியோ கொடுத்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கிரியேட் பண்ண வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் மேனேஜரில் நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோட டூரேஷனுக்கு ஏற்றப்பல அது ஷார்ட்ஸாக என்னங்கிறது காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணதுனால டேட்டா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது இப்போ ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டேப் பண்ணி உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியும். அதாவது காப்பி டு அப்படின்னு போட்டு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ நான் டேரெக்டாக இது MX பிளேயருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கிரியேட் பண்ண வீடியோவை ப்ரிவியூ வந்து என்னால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேட்டா எல்லா எலமெண்ட்டும் தெரியுது, சப்டைட்டில் முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவிலே இருக்குது. ஸோ இதே மாதிரியாக நம்ம கிரியேட் பண்ண எந்த ஒரு வீடியோ எடிட்டர் இல்லாமல் டேரெக்டாக ஃப்ரீயாக வந்து இந்த யூடியூபோட கிரியேட் ஆப் மூலமாக கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் வந்து டேரெக்டாக யூடியூப்க்கு ஷேர் பண்ணலாம் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது மாதிரி பல விதமான விஷயங்களும் ஃப்ரீயாகவே பண்ண முடியும். எந்த ஒரு காசும் தேவையில்லை இந்த ஆப்புக்கு. ஸோ நீங்கள் இந்த யூடியூபோட கிரியேட் ஆப்பை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வீடியோ எடிட்டிங் ஃபோன்லேயே வந்து ஃப்ரீயாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.